I welcome you to learn English. How அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் எப்படி. How அப்படிங்கிற வார்த்தை கேள்வியாக வரும், மேக்ஸிமம் கேள்வியாக வரும். சில சென்டென்சஸில் how அப்படிங்கிற வார்த்தை நடுவில் வரும், கன்ஜங்ஷனாக வரும். அந்த மாதிரி சென்டென்சஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸை பாருங்கள். we know how they perform. we know எங்களுக்கு தெரியும், how they perform எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஹவு அப்படிங்கிற வார்த்தை சென்டென்ஸ்க்கு நடுவில் வந்திருக்கு, ரெண்டு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எ கன்ஜங்ஷன். ஹவு அப்படிங்கிறது இங்கே ஒரு கன்ஜங்ஷன், கேள்வி வார்த்தை இல்லை. ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். அவர் எப்படி இருக்கிறார், இது ஹவு வச்சு வர்ற கேள்வி. ஹவ் இஸ் ஹீ, அவர் எப்படி இருக்கிறாரு. இந்த இடத்துல ஹவு வந்து ஸ்டார்டிங்கில் வருது, இது ஒரு கேள்விக்கு உண்டான வார்த்தை. அதவே கன்ஜங்ஷனாக மாற்றுறப்ப அவர் அதனை எப்படி செய்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. ஐ டு நாட் நோ ஹவு ஹீ டிட் தட். ஸோ ஐ டு நாட் நோ அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஹீ டிட் தட், அவர் செய்து விட்டார், அவர் அதை செய்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணுது ஹவு. ஐ டு நாட் நோ ஹவு ஹீ டிட் தட், அவர் அதை எப்படி செஞ்சார்னு எனக்கு தெரியலை. ஹவு டஸ் ஹீ கம், அவர் எப்படி வருவார், இது கேள்வி. ஹவு டஸ் ஹீ கம். வி டோன்ட் நோ ஹவு டஸ் ஹீ கம், அவர் எப்படி வருவார்னு நம்மளுக்கு தெரியலை. வி டு நாட் நோ ஹவு டஸ் ஹீ கம். இப்போ உங்களுக்கு அந்த ஹவு அப்படிங்கிற வார்த்தை கேள்வியில் எப்படி யூஸ் ஆகுது, கன்ஜங்ஷனாக எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஹவு அப்படிங்கிற வார்த்தையை கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணி நிறைய மாடல் சென்டென்சஸ் பார்த்தோன்னா அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம், பேசுகிறப்பவும் யூஸ் ஆகும். கொஸ்டின் கீழே இருக்குது பாருங்கள். ஹவ் வாஸ் ஹீ, அவர் எப்படி இருந்தார். ஹவ் வாஸ் ஹீ. அதவே கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுறப்ப ஹீ ஆஸ்க்டு ஹிம் ஹவ் ஹீ வாஸ். வாஸ் வந்து கடைசி போயிடுது. ஹீ ஆஸ்க்டு ஹிம் ஹவ் ஹீ வாஸ். அவர் எப்படி இருந்தார்னு கேட்டார். ஸோ ரெண்டு பேர். அவர் எப்படி இருந்தார்னு கேட்டார். ஹீ ஆஸ்க்டு ஹிம் ஹவ் ஹீ வாஸ். ரெண்டு ஹீ வர்றது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா தே ஆஸ்க்டு ஹிம் ஹவ் ஹீ வாஸ். அவர் எப்படி இருந்தார்னு கேட்டாங்க. தே ஆஸ்க்டு ஹிம் ஹவ் ஹீ வாஸ். ஹீ டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஹவ் டு மிமிக். மிமிக்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க, பல குரலில் பேசி பார்க்குறது. ஸோ தட் இஸ் கால்டு மிமிக்ரி. ஹவு டு மிமிக், இந்த இடத்துல மிமிக் அப்படிங்கிறது வேர்பாக யூஸ் ஆகுது. அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு செயலை செஞ்சு காமிக்கிறது. ஸோ தட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட். ஹீ டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ஹவு டு மிமிக். அவர் எப்படியெல்லாம் பிறர் மாதிரி பேசலாம் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறாரு, மற்றவங்க பேசுகிற மாதிரி பேசி காமிக்கிறாரு. இது கேள்வி வாக்கியம். ஹவு டிட் யூ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க். ஹவு டிட் யூ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க், இது கேள்வி வாக்கியம். ஹவு முதல்ல இருக்குது பாருங்கள். எப்படி எல்லா வேலைகளையும் முடிச்சிங்க, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். இதுவே கன்ஜங்ஷனில் எழுதுகிறப்ப தே டோன்ட் நோ ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க். அவங்களுக்கு அவர் எப்படி எல்லா வேலைகளையும் முடித்தார்னு தெரியலை. தே டோன்ட் நோ ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட் ஆல் த ஒர்க். இந்த சென்டென்ஸை மாடலாக வச்சுக்கோங்க. ப்ரோனவுன், வேர்ப், நவுனை சேஞ்ச் பண்ணி நீங்களாம் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி தான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். எழுத முடியும் உங்களால், அதுக்கு அடுத்து பேச முடியும். தே டிஸ்கஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஹவு டு பிரிங் எ குட் சொல்யூஷன். தே டிஸ்கஸ்ட், அவங்க ஆலோசித்தார்கள். தே டிஸ்கஸ்ட். அண்ட் ஃபவுண்ட், ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்ட், கண்டுபிடிச்சிட்டாங்க. தே டிஸ்கஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஹவு டு பிரிங் எ குட் சொல்யூஷன், ஒரு நல்ல தீர்வு, நல்ல முடிவை அவங்க கொண்டு வந்துட்டாங்க டிஸ்கஸ் பண்ணி. ஐ மஸ்ட் டெல் தம் ஹவு டு ரீச் மை ஹோம். அவங்கக்கிட்ட நான் சொல்லணும், எங்கள் வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். ஐ மஸ்ட் டெல் தம் ஹவு டு ரீச் மை ஹோம். அவர்களுக்கு நான் எனது வீட்டிற்கு எப்படி போவது என்பது பற்றி சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக திஸ் இஸ் எ லாங் சென்டென்ஸ். ஏன்னா ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது, அதை ஒரு கன்ஜங்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ மஸ்ட் டெல் தம், இது ஒரு சென்டென்ஸ். ரீச் மை ஹோம், தே ரீச் மை ஹோம்,
அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஸோ ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுற வேர்ட் கன்ஜங்ஷன். ஹவு. வி நோ ஹவு டு ஹேண்டில் சில்ட்ரன். எங்களுக்கு குழந்தைகளை எப்படி கையாள்வது என்று தெரியும். வி நோ ஹவு டு ஹேண்டில் சில்ட்ரன். சில பேர் இந்த ஹவு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, அது தப்பு. வி நோ டு ஹேண்டில் சில்ட்ரன். ஐ நோ டு டிரைவ் எ கார். ஐ நோ டு டிரைவ் எ கார் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ராங். ஐ நோ ஹவு டு டிரைவ் எ கார். இந்த ஹவுங்கிற வேர்டு கண்டிப்பாக வரணும். வி நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். வி நோ டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடாது. வி நோ ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். எனக்கு சமைக்க தெரியும், எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஐ நோ டு குக். ஐ நோ ஹவு டு குக். தட் இஸ் த கரெக்ட் ஃபார்ம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு டிஸ்மேண்டில் த மெஷின். டிஸ்மேண்டில் அப்படின்னா பிரிக்கிறது. ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை சின்ன சின்ன பார்ட்டாக பிரிக்கிறது. ஸோ விதிமுறைகள் எவ்வாறு அந்த இயந்திரத்தை பிரிப்பது என்பதை பற்றி விளக்குகிறது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு டிஸ்மேண்டில் த மெஷின். தே ஆர் எக்ஸ்பிளைனிங். அவர்கள் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் எக்ஸ்பிளைனிங் ஹவு டு ப்ரெசன்ட் அ டாபிக் இன் அ செமினார். எப்படி ஒரு கருத்தரங்கில் ஒரு டாபிக் பற்றி பேசுகிறது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் எக்ஸ்பிளைனிங் ஹவு டு ப்ரெசன்ட் அ டாபிக் இன் அ செமினார். டீச்சர் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ஆன்சர் த டிஃபிகல்ட் கொஸ்டின். இங்கே நவுன் வேர்ப் ரெண்டையும் பாருங்கள். டீச்சர் அப்படிங்கிறது நவுன், பெயர் சொல். அவங்க என்ன செய்கிறாங்க? டீச் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ். ஓகே, டீச்சர் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. டீச்சர் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ஆன்சர் த டிஃபிகல்ட் கொஸ்டின். கஷ்டமான கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கு எவ்வாறு கடினமான கேள்விகளுக்கு பதில் எழுதுவது என்பது பற்றி கற்றுக் கொடுக்கிறார். டீச்சர் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு டு ஆன்சர் த டிஃபிகல்ட் கொஸ்டின். வி மஸ்ட் நோ ஹவு தே ஹேண்டில் த சிச்சுவேஷன். அவர்கள் இந்த நிலைமையை எவ்வாறு கையாள்கின்றனர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வி மஸ்ட் நோ ஹவு தே ஹேண்டில் த சிச்சுவேஷன். இங்கே மஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். மஸ்ட், ஷுட் இந்த ரெண்டுமே கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. வி மஸ்ட் நோ ஹவு தே ஹேண்டில் த சிச்சுவேஷன். ஹீ நோஸ் ஹவு டு அவாய்ட் எ பேட் சிச்சுவேஷன் அண்ட் ஹவு டு எஸ்கேப். இங்கே ரெண்டு ஹவு வந்திருக்கு பாருங்க. ஹீ நோஸ் ஹவு டு அவாய்ட் எ பேட் சிச்சுவேஷன். ஒரு மோசமான நிலைமையை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அண்ட் ஹவு டு எஸ்கேப் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஹீ நோஸ் ஹவு டு அவாய்ட் எ பேட் சிச்சுவேஷன் அண்ட் ஹவு டு எஸ்கேப். தே அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஹவு தே ஷுட் பிகின். தே அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஹவு தே ஷுட் பிகின். அவர்களுக்கு இப்போது எப்படி தொடங்க வேண்டும் என்பது புரிகிறது. தே அண்டர்ஸ்டாண்ட் நவ் ஹவு தே ஷுட் பிகின். மாடல் சென்டென்சஸை நல்லா அப்சர்வ் பண்ணி அதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வேறு வேறு வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.